தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள்ல இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? ஒரு ஆள் சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்றேன். யாருக்கு இருக்கு? தமிழ்நாட்டே ஆளுறது தகுதி இல்ல, இந்தியாவை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கு? அவருக்கு தான் இருக்கு. ஆனா அவரை நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம்? அவர் எங்க போட்டு வச்சிருக்கோம்? 4 விழுக்காடு 5 விழுக்காடுக்குள்ளே அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்லாதவங்க ஆட்சியில் அமர்த்திக்கிட்டு இருக்கோம். இந்த முறை 2026 ஆட்சியை முடிவு செய்ய போறது பாட்டாளி மக்கள் கட்சியா மட்டும்தான் இருக்கும். இது கற்பனையோ அதுவோ இல்ல, அதுதான் நடக்கும். அப்படியாப்பட்ட நகர்வு தான் போயிருக்கு. அதுலதான் எல்லாம் நடுங்கி போயிருக்காங்க. ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் கருப்பு முரண் வர்றது ஒண்ணு தெரிஞ்சுக்க. கருப்பு முரண் வந்தாதான் ஒரு முடிவு வரும். அது தெரியாது உங்களுக்கு? நினைச்சதெல்லாம் செஞ்சா என்ன கட்சி அது? இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு ஐயா நினைக்கிறாரு, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு சின்னையா சொல்றாரு. அவ்வளவுதாங்க. இது கட்சியோட நலனுக்காக, இந்த மக்களுடைய நலனுக்காக. அதை புரிஞ்சுக்க. இது புரியாம இந்த ஊடகங்கள் பிழைப்பு நடத்துறதுக்காக இன்னைக்கு அந்த சமூக ஊடகங்கள் வந்தாச்சு. எல்லாம் போன்ல பாக்குறது. இதை பத்தி எழுதுறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? அதுல எவ்வளவு பாக்குறோமோ அவனுக்கு குழப்பாது. ஆனா இவனுங்க அப்படி பண்ணியே நம்ம கட்சி பெரிய கட்சி ஆகிட்டாங்க.